வணக்கம் அன்பு உறவுகளுக்கு. இந்த ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு. ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த கப் சைஸ் பார்த்திங்கன்னா, அந்த நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்திங்கன்னா தெரியும். இந்த கோடு போட்டு அதே மாதிரி இந்த கப் சைஸ் பிடிச்சிட்டோம். இப்போ இது வந்து முன்பக்கம், இதை பாருங்கள். இது கழுத்து பீஸு. இது வந்து நான் தைச்சி திருப்பலை, அதாவது இது மாதிரியே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தையில் கொடுத்து இப்படி அடிச்சிருக்கேன். அடுத்தது வந்து நம்ம இப்படி மடக்கி தைச்சிருவோம். இப்படி வந்துடும், பார்த்துக்கோங்க. இன்னும் டாட்டு பிடிக்கல. இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து டாட்டு பிடிச்சதுக்கப்புறம் சைடு பிடிச்சா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் பட்டு ப்ளவுஸில் முடப்பாக இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் வளைஞ்சி கொடுக்காது. அதனால் இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நிறைய இடத்துல இப்போ நானும் வந்து தையல் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். நிறைய இடத்துல வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கரெக்டாக சொல்லி தரலை அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். என்கிட்ட வந்து ஏற்கனவே டைலரிங் போனவங்கலாம் நிறைய பேர் திருப்பி வந்துட்டு தான் இருக்காங்க. நான் ஏற்கனவே படித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றும் தெரியாமல் தான் ஜீரோவில் தான் இருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கும் வந்தது. நானும் டைலரிங் ஒர்க்கு பார்த்துட்டு சொல்லி கொடுத்துட்ருந்தேன் ஒரு 6 வருஷம் பக்கம். மறுபடியும் வேறு ஒரு வேலை சம்மந்தமாக நான் போனதுனால ஒரு 4 வருஷம் பக்கம் பிரேக் ஆகிட்டுது. திருப்பி எனக்கு டோட்டலாகவே எல்லாம் மறந்துடுச்சு. அதனால் டைலர் கடைகளுக்கு வேலைக்கு போனப்போ அவங்க வந்து எனக்குமே சொல்லித்தரவே இல்லை. டைலரிங் படிச்சிருக்கீங்க, ஒன்றுமே தெரியல அப்படின்னு கிண்டல் தான் நிறைய பண்ணாங்க. அதே மாதிரி சும்மா எடுபிடி வேலைக்கு தான் வச்சுப்பாங்க. இதை நான் யாரையும் கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்லலை. நானே பண்ணேன் அப்படின்றத நேரடியாக அவங்கக்கிட்ட சொல்கிறேன். டீ வாங்க போகிறது, நூல் கண்டு வாங்க போகிறது, கடை பெருக்கிறது, கூட்டுறது, அந்த நான் கேட்டேன், எனக்கு மறந்துடுச்சு, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்றதுக்கு. தொழில் சொல்லி கொடுத்தா சரி வராது அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா திரும்பவும் கடவுள் எனக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. திரும்பவும் நான் வந்து தையல் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். மறுபடியும் ப்ளவுஸ் தைச்சிட்ருக்கேன். டைலரிங் தான் படித்தேன். அந்த விட்டு போயிடுச்சு, மறந்து போச்சு அப்படின்றதுக்காக தான் நான் வந்து வேலைக்கு போனேன். அதேமாதிரி ஏற்கனவே வேலை பார்க்குறவங்களும் வந்துட்டு நம்ம சில விஷயங்கள் சொன்னாலும் அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு இந்த தவறை யாரும் செய்ய வேண்டாம். ஏன்னா நம்மக்கிட்ட தொழில் கற்றுக்க தான் வர்றாங்க. அதை நல்ல விதமாக சொல்லி கொடுத்து நம்மளுடைய தொழிலை மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போவோம். மிக்க நன்றி.